எதனால இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏன் டக்குன்னு போகணும்னு நினைக்கிறாங்க? டக்குன்னு மேடையில ஏத்தி உட்கார வச்சுருவாங்களா? டக்குன்னு மேடையில ஏத்தி ஒரு பொறுப்பு குடுத்துருவாங்களா? யூ நோ மீ 8 இயர்ஸா ஒரு நேஷனல் பார்ட்டில இருந்திருக்கேன். அதுக்கு மேல டிவிகேல வந்து 1 இயர்க்கு மேல 1 1/2 இயர்ஸ் ஆகப்போகுது. நேத்து தான் இணைப்பே நடந்திருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங். ஓகே. பொறுமையா இருந்ததோட பலன் தான் நேத்து தாவேக்காவுல இணைஞ்சதா? அதுக்கான பலன் தாவேக்கால இணைஞ்சதுன்னு சொல்ல, எதற்குமே ஒரு பொறுமை தேவை. லைஃப்ல நாட் ஒன்லி இன் பாலிடிக்ஸ், லைஃப்ல எதற்குமே ஒரு பொறுமை தேவை. பொறுமைன்ற ஆயுதத்தை எப்போ ஒரு பெண்ணு கையில வச்சிருந்தாலும் வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. அண்ட் அதை நான் எல்லா பெண்களுக்குமே நான் அதை சொல்லவும் விரும்புகிறேன். பொறுமையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை இப்போ இந்த கரூர் இஷ்யூவில் பொறுமையாக இருந்தோம். பொறுமையாக இருந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்களே மேம் சிபிஐ சைடுல இருந்து 12ஆம் சிபிஐ தேதி. சைடில் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் நிச்சயமாக தாவேக்கா வெல்லும். நியாயத்தின்படி நீதி கிடைக்கும் அப்படின்றத தாவேக்கா சார்பாக நம்புகிறோம்.